ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் வெட்னஸ்டே ஈவினிங் ஒரு 5:30 பக்கமாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நைட் டிஃபன்ஸ் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நைட்டுக்கு டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை தான் ரெடி பண்ணலான்னு. பாப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து ஆனியன் தோசை கேட்டுக்கிறா. ஸோ நாங்கள் வெளியே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஆனியன் தோசை செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இல்லைனா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாமேன்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் வேலையை செய்யலான்னு. மதியானம் வச்சு சாம்பார் இருந்தது. ஸோ வந்து ஆனியன் தோசை போட்டு அது மேலே வந்து கொஞ்சம் பொடி தூவி பொடி ஆனியன் தோசை மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தோசை ஊற்றுற அதே தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தோசை மாவு ஊற்றி நல்லா மெலிசாக ஓரளவுக்கு ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நல்ல எண்ணெயை ஊற்றணும். அதுக்கு ஊற்றின பிறகு கொஞ்சமாக பொடியை மேலே தூவிட்டு அதுக்கப்புறம் ஆனியனை தூவணும். ஆனியன் வந்து அப்படியே கூட போடுவாங்க, பட் வந்து நான் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி போடுவேன், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ பொடி போட்டு ஆனியன் போட்டு தோசையை நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு கொடுத்தேன். பாப்பா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டா. ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வந்து பொடி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சி இட்லி பொடி தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ஆனியன் பொடி தோசை வந்து ரொம்ப சூப்பராக, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு ஒரு 2 தோசை போட்டு கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நானும் ஒரு தோசை போட்டு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கூடவே கொஞ்சம் நெய்யும் போட்டு கலந்து இந்த ஆனியன் தோசை ரெடி பண்ணி கொடுத்தேன். தோசை வந்து கொஞ்சம் அடியில் தீஞ்ச மாதிரி இருந்தது, பட் சூப்பராக இருந்தது. மதியானம் வச்சு பீன்ஸு சாம்பார் இருந்தது, அதை வச்சு பாப்பாவுக்கு கொடுத்தேன். நானும் 2 தோசை சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையிலத்துக்கு வந்து இட்லி ஊற்றிட்டு வடைக்கறி செய்யலான்ட்டு கடலைப்பருப்பு ஊற வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நைட்டே ஊற வச்சுட்டு போட்டு நாளைக்கு எழுந்து செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஷார்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.